இவரங்க மேடையிலே கம்பளம் மற்றும் பல்வேறு கதாபாத்திரங்களை வேடந்தாங்கி நடிக்கும் தம்பி போதகுரு அவர்களுக்கு இக்கிராமத்தின் சார்பாகவும் கோவில் குடிமக்களின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். எங்களுக்கு போட்டியே நியாயம். நீங்க தான் பெரிய வரவுக்கு பூரா நல்ல பொன்னாடை கொடுக்கீங்க. சரிங்க தம்பி. இந்த ஆளு சைஸுக்கு இது தேவையா? ஒரு கர்ச்சிப்பு போதாதா? ஆளுக்கு மீசைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. இதை தச்சு அந்த போரியா பூச்சி படுத்துக்கிறேன். கர்ச்சிப்பு இருந்தா போதாதா? கட்டி குளிச்சுக்கிறோம்ல. எங்கள் காலம் பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்திய கே புதுக்குளம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் அழகுராஜ் அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு வந்து கிழிச்சு விட்டாருன்னு ஒரு 200 ரூபா அன்பளிப்பு வேற. எனக்கு உனக்கு 2 இன்னும் 20 ரூபா சேர்த்து போட்டு இன்னும் அந்த ஞாபகம் விடல. ஒன்றும் புத்தி எப்படி மாறாது. அன்பளித்த அருமை அண்ணன் எனக்கு 200 ரூபா அன்பளித்த அருமை அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். வசனமா பேசுறாரு படிப்பாரு. ஆமா வந்த உடனே 1000 சம்பளம் 100 பணியாரமா? என்னங்கய்யா நான் வந்த உடனே உயிர் போக கத்திக்கிறீங்க நீங்க என்ன? ஆமையா வந்த உடனே உயிர் போக கத்துனா சரி சரி. அது என்ன 1000 சம்பளம் 100 பணியாரம்? 1000 கம்பளம் 100 பரிவாரம். பணியாரமா பரிவாரமா? ஆமா பணியாரம்.
நம்ம சீனி மடையில மணி எங்க அம்மா சுட்டு வச்சிருக்கா. சரி. எடுத்து புடிச்சு பாருங்க, புதக்கு புதக்குன்னு இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? பழைய செட்டியா இருக்குமோ? பழைய ஓட்ட சட்டியா இருக்கு. அப்படி சொல்லு, அது கீழே ஒழுது இருக்கு. 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம் சரித்தேன். சரி. ஐயா, பரி என்றால் என்ன? இது என்ன கேள்வி கேட்ட மாதிரிலாம் இருக்கு பரிசுக்கு? நீ இங்க எதுக்கு வந்த? நடிக்க வந்திருக்கேன். அப்ப அதுக்குள்ள வேச்சதை தான் கேட்கிறேன். பரி என்றால் என்ன? நீங்க தான் பரிவாரம். நீங்க எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்லிட்டு போறேன். அவங்க சொல்றாங்க இருக்கட்டும், போதவருக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. இருக்கட்டும், இருந்தாலே எதை கேட்டாலும் சொல்றதுக்கு தான் போதவரை கேட்கறது. 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரி என்றால் குதிரை. 100 குதிரை படை வீரர்கள். அதாவது 100 பரிவாரம். 64 படை வீரர்களும் கம்பளி கம்பளம் சில்லவாறு, கொல்லவாறு, நேத்திரவாறு, தோற்றவாறு, கம்பளியவாறு, காப்பியவாறு, வீர கவுண்டவாறு, தொட்டியவாறு, பாலவாறு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வெட்டிக்காரு ஒரு கவட்டவாறு, கவட்டவாறு. மிருதங்காருக்கு ஒரு தொங்குவாரு, தொங்குவாரு. தாளக்காருக்கு ஒரு தொங்காதவாறு. தொங்காதவாறு. எனக்கு ஒரு வில்லுவாறு இருந்தா கொடுக்கல, அடிச்சு பார்ப்போம். நீங்க சொன்ன வாரு 4 வாரமே என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட வேற நம்ம புதுசா வாரு என்ன இருக்கா? நம்மகிட்ட 48 வருஷம் ஒரு வாரம் சமந்துக்கிறீங்க. என்னங்க சொல்றீங்க? 48 வருஷமாவா? ஆமா. அப்படி என்ன வாரு? சத்தியபிரியா காண்டி, சத்தியபிரியா இருக்குல்ல, ஆமா, அந்த பிள்ளை காண்டி ஒரு வாரம் வச்சிருக்கேன். என்ன வாரு? நம்மகிட்ட ஒரு தொட தட்டி வாரு இருக்கு. இந்த மாதிரி தொட தட்டி. ஆமா, தட்டலில முத்து வேற தட்டி விட சொல்லு, அந்த வாட்டி விட சொல்லு. அண்ணன் ஒளி சசி மன கட்டபொம்ம மகாராஜா, ஊமச்சர மகாராஜா, சிவன் தாராள மூவரும் மீட்டிங் கேட்கணும்னு அந்த ராமராஜ் மேல்மலையில் வச்சுக்கிட்டு 6000 மைலுக்கு பறந்த வெள்ளையன் வந்துட்டே பழைய படிக்கு. என்னங்கய்யா? 1000 மைல் சொல்லக்கூட, மயில் இல்ல மயில். அட்டதானே சொல்றேன். 1000 மைல். 6000 மைல். அதாயா 6000 மைல். மயூருன்னு செப்பக்கூடாது. என்ன செப்புனேன்? அட்டத்தான் செப்ப சொல்றேன். 6000 மைல். மயில் மயிலு லூ போடணும். நம்ம நேரடி கொள்முதல் வேண்டாம் வேணாம், அவ பொழந்து எடுத்துறிய. அப்ப இங்க பாருங்க, 6000 மயில். 6000 மயில். மீசியை ஒதுக்கி விட்டு நல்லாதான் சொல்லுவேன், இம்சிய கூட்டுற. என்ன அது தெரியலன்னா கேட்டுக்க. 6000 மா மா ஈ உன்னைய கெடுத்திருக்கியா? யாரு? சிவஞானா ராமலிங்கம்மா. 6000 மயிலுக்கு அப்புறம் இந்த வெள்ளையன் அப்படி செப்பணுமியா? என்ன பெரிய வம்பு மசுரா பேசுறீங்க? நீ என்ன பெரிய விம்பு மசுரா பேசிக்கிட்டு? இந்த வெள்ளமயில நீங்க பேசாதீங்க. இது எனக்கு தேவை மசுரா. சும்மா பிஞ்சு மயில். 6000 மயிலுக்கு அப்புறம் இந்த வெள்ளையன் என்ன கேட்டான்? கிஷ்டி மலை கேட்டான். அதற்கு மகராசினை வைத்தார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. கொடமண்டையில் அடிச்சுன்னு வச்சுக்க, ஊழமுக்கு வெளியே வந்துடும். வானம் பொழிகிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், விவசாயம் பண்றவங்க தான். மழை பெய்கிறது, பூமி கிளியுதுங்கிறிய. உங்க ஒப்பத்தை விட்டு சனி மூலையில கிராஸாவ கிளியுது. எங்க அப்பாத்த விட்டு சனி மூலையில கிராஸாவ கிளியுது. என்ன மாப்பிள்ள எப்படி பேசுறீங்க? என்னையா வானம் பொழிகிறது சேர்த்தாயா? ஆமா. பூமி கிளியுதுங்கிற உங்க ஒப்பத்தை விட்டு சனி மூலையில கிளியுது. எங்க அப்பாத்த நடு வீட்டுல சனி மூலையில கிளிய கண்டுதான் சண்டால எங்க அப்பே வந்திருக்காரு. என்னையா சொல்ற? ஆமா. அப்ப நம்ம எல்லாம் நாடகத்துக்கு அனுப்பிச்சு விட்டு வீட்டுல இதே சொல்லியாச்சிடுறாங்க. யார் அப்பா? எங்க அப்பா ஒரு ஆள் ஒண்ணு, மணிகண்டன் அப்பா ஒரு ஆள் ஒண்ணு. ஆமா. ஆமா. அண்ணன் ஒண்ணு சேசி 6000 மைலுக்கு அப்புறம் இந்த வெள்ளையன் என்ன கேட்டான்? கிருஷ்ணமணி கேட்டான். அதற்கு மகாராஷ்டிரனை வைத்தார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. தம்பி, வானம் பொழிகிறது சொல்லிட்டேன், பூமி கிழிகிறது. கொடுக்க மாட்டேன் கிருஷ்ணனை விட்டார். அதுலயே வரணும். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஷ்டிர முதிய தொழிலுக்கு அதை பார்த்து இளைய மகாராஷ்டிர கோபம் கொண்டு அந்த வெள்ளைக்கார பையன் வலது விஷயத்தை சலக்கன்று விட்டினார். ஆமா, 10,000 ரூபாய் தட்சணை சொட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்பட்டது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக் கொண்டு சூழ்ச்சியாக மகாராஷ்டிரவரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயம் தெரிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வரும்பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மனை சிறை எடுத்து வந்தார். உடனே போய் கேட்டோம், தகாத வார்த்தைகள் பேசினார்கள். என்ன தகாத வார்த்தைனா? இப்படி அப்படி ஒன்றும் அசிங்கமான வார்த்தை இல்ல. ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டியானா? எலனைக்கு மோகனே பேசினார்கள். எலனைக்கு மோகனேனா? அவதூறா பேசினார்கள். தரக்குறைவா பேசினார்கள். மதிப்புடாம பேசினார்கள். சும்மா வெண்ணெய் போயிட்டு அதுக்காண்டி ஒரு மிருதங்கத்துல ஒரு சாமி மாதிரி உட்கார்ந்துருக்கிற போய் வெண்ணெய் சொல்லலாமா? அவர் போய் நான் வெண்ணெய் கேட்கலாம். என்னையா இப்பதானே வெண்ணெய் சொல்றேன்? தமிழ் அகராதி இல்ல, வெண்ணெயின் மறுபெயர் என்ன? நீங்களே சொல்லுங்க உங்க வாய்னால. பதம். பதம். பதமான ஆளுன்னு சொல்லாதே பங்காளி. அப்படி சொல்லுங்க. உன்னைய போய் நான் வெண்ணெய்னு வேணா ஏண்டா என் மொஷ வெண்ணெய் பதமப்பு பதம் ஏண்டா என் சீம வெண்ணெய் பதமப்பு அப்ப எப்ப என் சீனி மடையா வெண்ணெய் அப்படின்னு கடைசி கூட எங்க போட்டு கேட்டாங்க. எங்க கோவம் தாங்க மாட்டா 3 பேர்த்தையுமே அடித்தோம். ஐயா, கோவம் தாங்க மாட்டாம 3 பேர்த்தையும் அவங்க அடிச்சே இருக்கட்டும். சரி, நீ அடிச்சியா? நான் தான். நீ அடிச்சியா? என் அடியை பத்தி கேட்டு பாருங்க. என்ன சொல்ற? முத்து வேட்ட
இரியா வரேன் பேச்சுக்கிட்ட எல்லாம் பேசாத. நீயே ரேஸ் வண்டி சாவி முனிக்கான்னு இருப்பாரு, அது தட்டி தான் இருக்க. நீ அடிச்சுட்டாலும் புழு புழுன்னு இருந்துடாது. புழு புழுன்னு இருக்காதுப்பா. அப்புறம் அடிய பத்தி சத்தியபுரேட்டு கேளுங்க. சத்தியபுரேட்டை கேட்கவா முத்துவேட்டை கேட்கவா? முத்துவேட்டையும் சத்தியபுரேட்டு சேர்ந்து கேளுங்க. எப்படி கேட்க? விட்டு அடிக்க ஆரம்பிச்சுன்னா சும்மா விழுக்கு விழுக்கு. இரியா வரேன் புழு புழுன்னு இருக்குன்னு கேட்டா விழுக்கு விழுக்குற எப்படியா? கம்புல ஒரு வளர்க்குறதோட விளையாடிப்பு நல்லா தடவுறாங்களா? ஊர் வச்சு நினைச்சா வேணா எல்லாத்துக்கு முத்து வேலை பின்னாடி கொடுத்துருங்க. சரி செங்கப்படி வச்சிருக்கேன். சரி என் கம்பளத்தை நீட்ட முத்து வேலை என் கம்பள தடவை. சரி சரி என் கம்பளத்தை நீட்ட முத்து வேலை என் கம்பள தடவை. பதனமா தடவுறாங்களா? சண்டால வரும்போது ஒரு 3 அவுன்ஸ் கூடிருச்சுன்னு. ஆமா மூக்குப்படியை தடவி விடுறானியா? லெவல செங்கப்படியை தடவாம இருந்தாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு தலையிருப்பான் போலயே. ஆமா ஆமா, இது நமக்கு தேவையா? இங்க போருங்க வரேன். இங்க வந்திருக்க வேஷம் நீங்க யாரு? உள்ளுப்பட்டி முத்தமலைகள் முன்னோர் வரை படைத்தலைவர் கட்டப்பொம்மன் படைத்தலைவர் இருக்கட்டும். சரி நீ வந்தோன்னா நான் தான் அதை கிழிச்சேன், நான் இதை நட்டு குத்தால நட்டேன். என்ன மாதிரி இங்க ஆம்பளை சிங்க இவனு கிடையாதுன்னு ஏயா வந்திருந்து பீத்து பித்திர நீ பெரிய ஆள் மாதிரி என்னையா? ஏயா இல்ல பெரிய ஆள் மாதிரி ஏன் பீத்துறே நீ? ஆமா சொன்னாங்க உள்ளுப்பட்டி முத்தமலைகள் முன்னோர் வரை படைத்தலைவன் கட்டப்பொம்மனுடைய தாய் மாமே என்னைக்கும் பெரிய ஆள் தாயா. உள்ளுப்பட்டி முத்தப்ப பெரிய ஆள் தான். ஆமா நீ பெரிய ஆளா? பெரிய ஆள் தான். நான் இல்லைங்கிறேன். நான் பெரிய ஆள் தான் சொல்றேன். அப்போ உன்னை பெரிய ஆள்னு ஒத்துக்குருவான். சரி நான் சொல்றது செஞ்சேன்னா நீ பெரிய ஆள்னு ஒத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் உடனே நான் செய்யறேன். இல்லாட்ட பெரிய ஆள் ஒத்துக்கிற மாட்டேன். சரி சரி ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி வா. 1 2 3 4. நீ பெரிய ஆளு தானே? ஊர் மக்களை பெரிய ஆள்னு ஒத்துக்கிற சொல்லிடுவோம். அப்படியே நின்ற வாக்கில் இந்த மைக்கில் பேச வைப்போம். என்ன குலதங்கிற ஆடு மாதிரி பாக்குற? பேசியா பெரிய ஆள் ஒத்துக்குருவான் மேன்னு பாக்குறீ? என்ன எனக்கிட்ட எத்தனை பட்டாதுன்னு எங்க அண்ணன் லாவணி அண்ணன் எனக்கு ஸ்பெஷலா இறக்கி வச்சிருக்காங்க. இதில் விட்டு நான் அதில் பேசலாம், நான் கிட்ட பேச முடியும். சின்ன ஆள் தானேயா? போட்டின்னு வந்துச்சுன்னா நான் பேச விட மாட்டேன். இங்க திருப்பி வாயை கொடுத்து புண்ணாய்க்கிறாரு, பேச முடியாதுங்கிற. நான் முத்தி வேலை வாயை கொடுக்கறதுக்கு இரியா வர போட்டின்னு வந்தா அவனால பேச முடியுங்கிறியா? ஆமா எப்படி பேச முடியும்? போட்டின்னு வந்து நான் பேச விட மாட்டேன். எப்படி? அந்த மைக்கில் பேசணும். ஆமா என் மாப்பிள்ள முத்தி வேலை வந்து குனிய சொல்லுங்க, ஏறிக்கிட்டு நான் பேசுறேன். நல்லா ஏறுவியா? அவன் நல்ல குனிய மட்டும் சொல்லுங்க, நல்லா அப்புறம் பாருங்க. ஆமா நூல் தவறாம பிடிச்சி ஏறுவேன். நல்ல ஏறு. இது நமக்கு தேவையான விஷயம். அவனை கிளியட்னா எதிர்பார்த்து அவரை வச்சு வேலை வாங்குவோம். ஆமா வருத்தந்த வெங்காயம் 12 காலம்ல வாடி காலை தூக்கி போட்டு என்ன செய்யணும் பாரு. குண்டா சட்டி மண்டியா? அவன் மண்டியா அவன் சொல்லிக்கிறியான். அதனால கிளியட்னா எதிர்பார்த்து பிறகு மகராசவை சந்திப்போம். ஒரே கிளியட்டு வரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரி மகன் காதன் விழாவிற்காக பாளையங்கோட்டை கரைச்சு கொண்டாரம் என்றோம். அப்படி போகும்போது கும்பியனுக்கு சொந்தமான இடத்துல வேங்க கிச்சமானால் வேளாண்டி வீரர் முதல் கோட்டை வாசல் காவல், 2ஆம் கோட்டை வாசலில் கரடி கிச்சமான கருப்புண வீரர் காவல், 3ஆம் கோட்டை வாசலில் படைக்கு தளபதி பாண்டிய வீரர் காவல். மூவரின் நெல்கேற்றம் தகாத வார்த்தைகள் பேசினார்கள். எங்களுக்கு கோபம் தாங்கவில்லை. 3 பேரையும் அடித்தோம், கொன்றோம். 136 பட்ட நெல்களையும் கொள்ளையடித்து விட்டு வந்துட்டோம். இதை அறிவதற்காக எங்களது பெரிய மகாராஜா அழைக்கிறார். என்ன விவரம் என்று தெரியவில்லை. எங்களுக்கு முன்பதாக வந்த
எங்களது முத்தப்பனைக்கரை அழைத்து யோசனை கேட்டு பின் மகாராஜாவை எதிர்பார்ப்போம். எப்போ இப்போ என்னமோ சொன்னார? இல்லை இல்லை, இப்போ என்னமோ ஒன்று சொன்னார, குனிய வச்சு ஏறினாரம்ல, அது சனி முள்ளு நூல் பிடிச்ச மாதிரி. இங்கே வரட்டு, இப்போ நூல் தவற விட்டுருவோம். ஒரே ஏமையா ஏமிரா ஏமாப்பா நீ என்ன சொல்லுவேன்? நீ என்ன சொல்றீங்க? ஒரு அரண்மனைக்கு தானே போச்சுன்றேன். அதுதானே போச்சுன்னா அது மட்டும் நீ ஓம்பாட்டி பேசிக்கிறேன். நீ ஓம்பாட்டிக்க பேசுறவன் ஒரே பெரிய நாக்கிறே. ஒரே நாமெல்லாம் 1000 கம்பளம் 100 படி வாரம் 64 படை வீரர்களும் மந்திரமே கல்யாண விழாக்காக நெல் வாங்க சிலுவை கொண்டு போனோம். எதுக்கு போனா? ஐயா மந்திரமே காதல்வாவிற்காக 1000 கம்பளம் 100 பேர் வரும் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க போனோம். போய் நெல் கேட்டான். கேட்டோம். எங்க போய் கேட்டான்? பொறுமையா கோபப்படாம ஐயா பாளையங்கோட்டை கரிசு கோட்டத்தில் போய் கேட்டோம். 1000 கம்பளம் 100 படி வாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் போய் நெல் கேட்டான். கேட்டோம். ஏன் போய் கேட்டான்? ஒற்றே ஓடுங்க. ஐயா விலாவரியா கேக்குறாரு. நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? அடிச்சு வெட்டி சுட்டுக்குள்ளே தூக்கி போட்ட மாதிரி போட்டு போயிருவேன். அப்புறம் ஏன் உனக்கு அடிக்கடி ஆம்பளை மாதிரி கோவம் வருது? ஆம்பளைக்கு தான் வரும், உனக்கு வராது. ஆம்பளை நீ அப்ப நீ தெரியாம போச்சுட்டா. நான் எனக்குனாலும் வந்திருக்கு, உனக்கு ஒண்ணுமே இல்லை. நீ முண்டை கை கஞ்சி முண்டையாவில் எடுக்கிற எல்லாம் நீ ஒண்ணுதான்டா. நீ கை கட்சிதான். விடியா நீ ஒரு மொட்டை நாய், அது ஒரு மொட்டை நாய். விடுங்க சரிங்க, நாங்க 2 பேருக்கு நீ மூத்த கை விடு. ஒரே நெல் வாங்க போனா இது என்ன நம்மளுக்குள்ள ஏண்டது சண்டை போறா? போய் நெல் கேட்டான். கேட்டோம். எங்க போய் கேட்டான்? பத்து அனாம தடி வாங்கி சாப்பிடுறேன். இல்ல இன்னும் ஒண்ணும் இல்ல. நம்ம புதுக்குளத்துக்கு நீ பழி கொடுக்க காலையில கடா குட்டி கொடுப்பாங்களாம். சத்தி குட்டி. இது கொஞ்சம் குட்டி இது நல்லா குட்டியா நல்லா இருக்கு. ஒரே ஓடுதேன் பார்த்துக்க, ஒழுக்கமா பேசு. நான் குளுக்கனா தானே நீ வெட்டுவ? யாரு? நான் குளுக்க மாட்டேன், நீ வந்து குளிக்க விடுறியா? ஆமா, இவருக்கு குளிக்கிட்டாலும் தொட தண்டில நிக்கும். யாருக்கா குளிக்க விடுற? நமக்கு ஒரு நாளைக்கு குளிக்க மாட்டேன். போய் நெல் கேட்டோம். தகாத வார்த்தைகள் பேசினார்கள். 3 பேருமே அடித்தோம். 3 பேர் என்னன்னாங்க? 3 பேரும் செத்து போனாங்கய்யா. செத்தா போனாங்க. சரி போடா பேப்பல. ஏமையா நீ எல்லாம் பொண்டாட்டி கட்டி நல்லூர்ல கீழு புல்லு போல போனத. கீழு புல்லுனா செத்தா போனாங்க. சரி போடா கன்றாவிக்கு புள்ள பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனே. கன்றாயி புள்ள பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனா? 3 பேத்துக்கு மூச்சு நின்று வச்சுடா. போடா தெங்கனப்பழை. இன்னும் இந்த முகர கட்டிக்கு நான் ஒரு பொண்டாட்டியை பார்த்து கட்டி வச்சு கொளிஞ்சிப்பட்டி மந்தில பொருள் காட்சி வச்சு நடத்த போறேன். 3 பேரும் செத்தாட போனாங்க. அப்புறம் என்ன ஆனாங்க? 3 பேருமே கண்ணை மூடினவங்க முழிக்க மறந்துட்டாங்கடா. கண்ணை மூடின முழிக்க மறந்துட்டாங்க. சரி போடா கால கொடுமைக்கு பிள்ளை பத்து கரெக்டா வண்டின்னு பேர் வச்சவனே. கால கொடுமைக்கு பிள்ளை பத்து கரெக்டா வண்டினா 3 பேருமே செத்து போகலடா. சரி கண்ணவும் மூடலடா. சரி 3 பேருமே படுத்து வாங்கி எந்திரிக்க முடியலடா. போடாயும் கோழி முட்டை களவாணி போல 3 பேரும் ஜாகல, 3 பேரும் மரணம் அடையல. சரி 3 பேருமே அடிச்சு அவளா செத்து போனாங்கடா. அவளா செத்து போனாங்க. போட மாமியா மச்சத்தை பிடிங்கி மருமனுக்கு தானே கொடுத்தவனே. அவளை நடுச்சு அது ஓ மாமியா பத்தி உனக்கு தானே தெரியும். அப்புறம் தோசை வரும். 3 பேருமே செத்தும் போகல. சரி உயிரும் போகல. மூச்சு நிக்கல. 3 பேருமே சிவலோக போடுவேன்னு சொன்னாங்கடா. போடாயும் பன்னிக்குட்டிக்கு பிறந்தவள 3 பேரும் ஜாகல, 3 பேரும் மரணம் அடையல. சரி 3 பேருமே கண்ணை மூடுறவங்க முழிக்க மறந்துட்டாங்கடா. கண்ணை மூடு முழிக்க மறந்துட்டாங்க. சரி போடா கொழுந்தியா மச்சத்தை பிடிங்கி கோமணம் கட்டி குடிச்சவனே. ரொம்ப வெறும் மசரா வருது. ஆமா எல்லாம் ஒண்ணுடா. 136 படி நற்கிளி மரியா இருந்து ஓட்டு போடாது இறக்கி வச்சிருக்கோம். இது அறிவதற்காக பெரிய மகராசி எதிர்பார்த்து இருக்கிறார்கள். என்ன ஓரும் தெரியவில்லை. பெரிய மகராசி அழைத்து கேட்டால் உள்ளது உள்ளபடி செப்பணும். அதெல்லாம் தெலுசு. இப்ப என் தம்பி சகோதரர் கேட்டாரு, இந்த இடத்துக்கு நீங்க யாரு? முள்ளுப்பட்டி முத்தப்பநாயக்கர் 300 பேருக்கு படை தலைவன் கட்டப்பமுடைய தாய் மாமன். சரி நான் யாருப்பு? நீ சொல்லுங்க யாருன்னு. நான் நாகலாதபுரம் நாகப்ப நாயக்கர். சரி நான் 400 பேத்துக்கு படைத்தலைவர். 2 பாரு வேணாம்னா ஆகையினால உங்கள்கிட்ட ஒரு சின்ன விவரம் கேட்கணும். என்னடா? நீங்க மூத்த வருடத்தை நம்ம இளையவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். மாலையில இரவு நேரத்தில் போய் நைட்ல போய் வலைய கட்டி பிடிச்சிருவார் அவரு. முயலை விரட்டி போனாலும் ஒரே முதல முதிச்சு கொண்டாந்துருவாரு. போ முண்டா போ, அங்கிட்டு போ. 1000 முளைய அம்பும். ஆமா முயல்ரா நீ. சரி ஏதோ அம்பு விட்டுட்டு விடு. இப்ப நான் கேக்குறேன், இப்ப காட்டுக்குள்ள வேட்டைக்கு போற. சரி நீ முயலை பிடிச்சாலும் சரி,
ஏதோ பிடிச்சிட்டு போ. ம் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகையில சரி 2 அப்பே. டேய் நிறுத்துங்க வா. இது என்ன நாடகம்? இது கட்டம் நாடகம். வீரவண்டிய கட்டம் நாடகம், வரலாறு நாடகம். நாளைக்கு போய் நீ வள்ளியூர் நாடகத்தில் போய் நாடகத்தில் போய் நீ கேட்டுக்கிற கதையெல்லாம் ஏன்னா நான் வந்து புராணத்தில் கேட்கல, இதிகாசத்துல எல்லாம் கேட்கல. நான் கேட்கக்கூடியது என்ன, நம்ம முயல் வேட்டை ஆடுறோம்னு சொன்னதுனால தான் நான் கேட்குறேன். 2 அப்பே சரி 2 மயன். சரி நல்லா கேட்கணும். நீ நல்லா முடி சொல்லு. 2 அப்பே 2 மயன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாங்க. போயிட்டு போறாங்க. நமக்கு என்ன, நமக்கு என்னடா அவங்க போனா? 2 அப்பே 2 மயன் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாங்க. அடிச்சது 3 முயல். சரி ஆனா 2 அப்பே கையிலும் முயல் இருக்கு, 2 மயன் கையிலும் முயல் இருக்கு. சரி அடிச்சது 3 முயல் தான். 3 முயல். 2 அப்பே கையிலும் முயல் இருக்கு, 2 மயன் கையிலும் முயல் இருக்கு. எப்படி அடிச்சு கூட்டி வந்திருப்பாங்க? நீ பேசாம உட்காரு. எப்படியா அடிச்சு கொண்டு வர போற, நமக்கு தேவையாது. இங்க வா ஐயா, உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் என்னடா தெரியாது? தெரியாதுல? ஆமா. இங்க வா. தெரியாதுல? ஆமா. இது முகரக்கட்டையை பார்த்தீங்களா? வீரவண்டிய கட்ட நடத்துல ஒரு லாட்டி நாடகம் கிடையாதான். ஏன்னா அவர் பிடிக்கி தள்ளுக்கடிக்கிறாருல்ல, நீ கூட பிடிக்க தள்ளிப்பா. அதுலயும் இவருக்கு என்ன தெரியுமா, இவருக்கு சம்பளம் 4500 ரூபா. மன்னவர் சுத்துறா போய் கோயில்ல. எவ்வளவு தெரியுமா? 4500 ரூபா. சில்லறையா மாற்றி தலையில செமக்க விட்டோம்னா முண்டை செமக்க முடியாது. நீ எல்லாம் அங்கிருந்து நானும் கம்பளம் கொண்டு வந்துடுற. போ. டேய் என்னடா அதிகமாக பேசுகிற? நீ இந்த தொழிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷம். நான் 33 வருஷம் ஆச்சு. உனக்கு முன்னாடி 10 வருஷம் கூட. 23 வருஷம். உனக்கு பவுடர் தொட்டு வச்சுவேன் நான். நேற்று வந்த வேணா நீ 5000 கேட்கும்போது நான் 4500 கேட்கக்கூடாதா? எப்படி? சரி, இது தேவையில்லாத விஷயம். மகராசி எதிர்பார்க்க மகராசி எதிர்பார்க்க கட்ட மகாராஜா. வார்கள் கம்பள வீரர்களே, முத்தப்ப நாயக்கரே, கோடாங்கி நாயக்கரே, சகலமாக இருக்கின்றீங்களா? சந்தோஷமா இருக்கின்ற மகாராஜா. சகலை பார்த்து முத்துக்கருப்பணசாமி அருளாலையும் உங்களை உண்மையாக நம்ம அனைத்து தெய்வத்தின் அருளாலையும் சக்கர அருளாலையும் நல்லா இருக்குங்க. முத்தப்ப நாயக்கரே மகாராஜா, தங்களுக்கு எப்போதுமே சக்கரை அருள் கொண்டே இருப்பார். என்றென்றும் அருள் கொடுக்க வேண்டும் மகாராஜா. நீடுவழி பல்லாண்டு கால வாழ்க வளர்க முத்தப்ப நாயக்கரே. எங்க மகாராஜா என்ன இந்த 40 வருஷமா தான் சொல்றீங்க? எப்படி கம்பள சரியில் வாழ்க வளர்றதுன்னு சொல்றீங்க. அதான உண்மை. சக்கரை வாழ்ந்தாலும் காளியம்மன் அருளாலும் நம்ம நல்லா தான் இங்க வாழ்றோம். சரி, இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன பகல் புறப்பட்டு வரலாமா? வந்துருச்சாங்க. என்ன வளர முடியலையே? காரணம் குருத்து பூச்சி விழுந்து போகுது. எதுல? வளர்ச்சியில. தாங்கள் என்ன செய்தீர்கள்? நானும் காலையில கட்டிங் சாப்பிட்டு பாக்குறோம். என்ன சொல்றீங்க? அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்கு நான் ஒரு மருந்து அடிச்சேன். என்ன மருந்தா? என்னடா இப்படி பிள்ளை குறுகிக்கிட்டே போறானே, குருத்து பூச்சி உழுது போச்சு. இதுக்கு இந்த குருத்து பூச்சிக்கு இந்த புழுவை வெளியே எடுக்கணுமே, அப்படி நான் ஒரு மருந்து அடிச்சேன். எப்படி? ரோக்கர் வாங்கி அடிச்சேன். ரோக்கர் அடிச்சதால நீ பெரிய ஆஸ்பத்திரி 50,000 ரூபாய் கட்டியிருக்க. ஏன் எதுக்கு? என்ன இங்க வாங்க. ஏன் எதுக்கு? என்னங்க அரண்மனையில் நான் என்ன குறை வச்சேன் உங்களுக்கு? எந்த குறையும் அப்புறம் ஏன் மருந்து குடிக்கணும்? யார் குடிச்சது? நீங்க. நானா? எல்லாம் அதுக்குத்தேன். எதுக்குத்தான்? எல்லாம் அதுக்குத்தேன். எதுக்குத்தான்? எல்லாம் நோய்த்துக்காகத்தேன். நிறுத்துங்கள் வார்த்தையே. ஆமா. ஏய் மகாராஜா பேசாமடா. என்னடா? நோய்க்கு சொல்லாதடா. அப்புறம் என்ன பிடிச்ச சொல்ல? அவங்க நோய்க்கு சொல்லு அப்படி சொல்லாதடா. நான் ஒரு தடவை தான் சொன்னேன். இல்ல மகாராஜா அவன் சொல்லு. இல்ல நான் சொன்னது ஒரு தடவை தான் சொன்னேன். முத்தப்ப நாயக்கரே, மகாராஜா சக்கரவை இருக்கும்போது தாங்கள் இந்த குறைபட்டு வராது. நோய்த்திய பார்த்தீங்களா? முத்தப்ப நாயக்கரே, மகாராஜா இந்த கபலத்துவத்தை நாம எல்லாம் எப்படி வளர்ந்து வாழ்ந்து வந்தோம்? எப்படி மகாராஜா? முத்தப்ப நாயக்கரே, அவ்வு மகாராஜா உண்மைங்க. நம்முடைய குலத்தை வித்த பெண்கள் மீது ஆசை கொண்ட மாடகட்ட வெள்ளையர்கள் மானத்தை இழந்த நாட்டை திறந்து நாடல் நினைத்து அங்கு தங்கி சாலிக்குளம் பரமடி சேர்ந்தப்படலாமா? சாலிக்குளமா நீர்வளமா நிலவளமா நிறைந்த இடம் இங்கே தங்கிலாம் தீர்மானித்து 6 மணி மேற்று ஒரு பொழுது நமது நாட்டான் ஜெகவீர பாண்டியன். உண்மை மகாராஜா.
தனக்கு கால பரத்தை சேர்ந்த பொம்மை பட்டம் கட்டி பட்டம் கட்டி. 46 தலைமுறையாக ஆண்டு வந்தார்கள் முன்னோர்கள். நமது முன்னோர்கள் ஆமாங்க. 46 தலைமுறையில் ஆமாங்க. என்னுடைய தாய் ஆறுமுகத்தாய் முழக்கம் ஜெகவீரபாண்டி பிறந்த என்னை உங்களை 30 வயதில் பட்டம் கொடுத்து பாஞ்சாடி வந்தேன். நாங்கள் கொடுத்த பட்டமுங்க. நாங்கள் கொடுத்த பட்டம் நாங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளைங்க. பிள்ளை அதுல கரங்கன மீடற மட்டம் கொடுக்குறோம். காரணம் உங்களை நாங்க போட்டு வளர்த்தோம். தோல்வி மார்பளிமுங்க. ஆமாங்க, நீங்க கோவிக்காதீங்க. ஆமாங்க. மறுமைனா அப்புறம் நாங்க சொல்லுவோம்ல. அதானே. என்னத்துல வைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாள் 2 நாளா அவன் போட்டேன். இன்னும் பாருங்களேன். ஆமாங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருங்க. என்ன? தோல்ல மார்பிளையும் போடுவேன். நான் அவளை கடமா வந்தேன். அப்பா அது 2 வயசுல எப்படி கணமா இருப்பீங்க? அப்ப ஆள் வீரமான ஆள் இல்லையா? தாங்கள் வீரத்துல சிறந்தவங்களா? பெரும் வீரமாக ஆனோம் இல்லையா? அப்ப நீங்க துள்ளுவீங்க. சரி, மறுமை எப்படி துள்ளுறாருன்னு போட்டு ஆமா. அமுக்குவான். அமுக்குனாலும் அதுல அமைக்கி பார்த்து அதுல குருகுன வருது அவரு. மகாராஜா சிறு வயதா இருக்கும்போது நீங்க தோல்வி மார்பளியும் போட்டு வளர்த்தது உண்மைதாங்க. சரி. ஏன்னா அப்ப பாருங்க மகாராஜா, சிறு வயதுல நீங்க என்ன செய்வீங்க? எந்த நேரமும் நை நைன்னு அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆமா. மருமை அழுகிறாரு. சரி, மருமை அழுகுன்னு போட்டுடுமே. அப்புறம் நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு பழம் கொடுத்து பால் கொடுத்து. என்னது? என்னடா பழமா? பால் நம்மளா கொடுத்தோம். சக்கமா ஆலயத்துல பூஜை செஞ்ச பழத்தை வந்து கொடுப்பான். ஆமா. பால் நம்மள கொடுத்தோம். அத சொல்லு. பால் நாங்க கொடுக்கல மகாராஜா. பிறகு உங்க மாமியார்ல பால் குடிச்சீங்க. இந்த பக்கெட்டை கேட்டு பாருங்களேன். பெத்த பிள்ளை பெத்த தாய் தான் பால் சாப்பிடுறேன். ஐயா சும்மா இருங்க. நாங்களாம் பெத்த தாயிட்ட பால் குடிச்சவங்க. நாங்களாம் பெத்த தாயிட்ட பால் குடிச்சவங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பெத்த தாயிட்ட பால் குடிச்சவங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் மாமியாட்ட பால் குடிச்சவங்க. எப்படி ஏங்குவாரு? இது அது பால் குடிக்காட்டி தோ ஓ. அது ஒரு நாள் 2 நாள் குடிச்சாது 6 மாசமா விடாம குடிச்சிடுறாரு. நீங்க தான் நிறுத்துங்க பால் குடிக்கிறது. உறிஞ்சு தள்ளிடுறீங்க. ஒரு அழுகிற குழந்தை என்ன செய்யும்? வச்ச வாயை எடுக்கல 6 மாசமும். அப்படியே உறிஞ்சி எடுத்து போறீங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி கேக்குறேன். ஆமா ராஜா. பசிக்கிறவங்களுக்கு பால் சாப்பிட்டா என்ன செய்யணும்? தன்னுடைய வயிறு என்ன செய்யறேன்? ஆமா ராஜா. அதனுடைய மாறு விட்டு விளையிற. உண்மைங்க. நீங்க சொல்றீங்களா 6 மாசம் விட்டுறாங்க சாப்பிடணும்? மகாராஜா உண்மைதாங்க. நாங்க மாட்டுல பாலை கறந்து கொண்டாந்து உங்க மாமியாட்ட எங்க பொண்டாட்டி உங்களுக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். அத்தை வேணும். அத்தை. யார் அத்தை? எங்களுடைய அத்தை. இல்ல யார் அத்தை? ஏன் அத்தையா? எங்களுடைய அத்தை. அதத்தாங்க சொல்றேன். எங்களுடைய அத்தை. அத்தை. அத ஓத்த. ஏய் இல்லடா உங்களுடைய அத்தை. உங்களுடைய மகாராஜா, உங்க ஐட்ட உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் சொல்றேனே. உங்க ஐட்ட எங்க சம்சாரம் உங்களுக்கு ஐட்ட வேணும். ஆமா. எங்க சம்சாரத்தோட பாலை வந்து கறந்து வந்து கொடுப்பா. சரி. அப்ப பாலை காய வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமா. பால் ஆடை உழுந்தும் போது பால் ஆடை உழுந்துவாங்க. ஆமா. காய வைக்கும் போது ஆடையோட கொடுத்து உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கிறோம்னு. சின்ன குழந்தை. ஆமாங்க. அறியா குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? உங்க மாமியா ஆடைய நீக்கி யாரு? பால் ஆடைய தாங்க. டேய் தெரியும். பால் ஆடைன்றியா என்னடா? பால் உள்ள ஆடையட. அப்ப நீக்குனதுமே வாய ஆண்டுவீங்க. பச்சை கோழி அறியாத ஒண்ணு. அதுக்கு என்ன தெரியும்? பார்த்ததுமே நீங்க தானே எடுத்து இப்படி பிள்ளை இங்க எடுத்து வளர்த்து இல்லங்க. அந்த கிளாஸ்ல கொடுத்தா கூட பிள்ளை கிறங்கி போயிடும், ஒளிகிரும், பாலுக்குள்ள ஒளிகிரும். அப்படின்னு உங்க மாமியா அவங்க ஐத்த இருக்காங்கல்ல, அவங்க சங்கு உண்டாந்தாங்க. ஓஹோ. அந்த சங்குல ஊத்தி கோளார ஊத்துவ முட்டு. சரி. அப்படின்னு ஊத்துனோம்ல. இப்படி எல்லாம் என்னை வளர்த்துற சமயத்தில் சும்மா விட்டுவாரு. லாவணியாவா? அவர்தான் எங்க அக்கா உரிச்சனா. மலரூர்ல எங்க மதினியை கட்டி கொடுத்துருக்கோம். ஏன் இதை அடிக்கிறீங்க? ஏன் மகராஜ் அடிக்கிறேன்? இந்த பல்பை யார் மகராஜ் கண்டுபிடிச்சது? யாரு? வெள்ளக்காரங்க. ஓஹோ, அவருடைய பேர் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன். ஆகையினால் வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சது. நம்ம புதுக்குளத்துல இருக்கலாமா? ஏப்பா நீ கூட உடைச்சிருவ. இல்ல இவன் கூட உடைச்சிருவேன். உடைச்சா கூட ஒரு லைட்டுக்கு கொடுத்துருவேன். எப்படி? அவர்தான் பெரிய மைச்செட் ஆயிட்டாருல. ஓஹோ. அந்த ரைட் மாத்திக்கிறியா? அந்த தைரியத்தில் அடிக்கிறாங்களா? அதனாலதான் அடிக்கிறியா? நான் அடிச்சிட்டு உடனே லாரியா போக. மாமனாரே, மகராஜா நீங்க அப்படி அடிச்சு நொறிட்ட இருட்டாப்ல இருக்கு. மகராஜா இப்பதான் மகராஜா பல்புல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா. இந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்இடி பல்பு இருந்துச்சா? இல்ல. நடந்த 2 பக்கமும் சீ வட்டி. ஓஹோ. அப்புறம் பெட்மாஸ் லைட். அப்புறம் குண்டு பல்பு. அதுக்கு மேல வெளிச்சம் மத்தலையா? மத்தலையானால் இவன் தலையில சீய வைப்பான். உன் தலையில வைப்பம்டா. முத்தப்பட ஐயாக்கரே, மகராஜா காசு திருத்த கிணியா கௌரவ கட்டப்பட்டு பேர்த்து அந்த கருத்த படையும் காக்கப்பட்டாது. என்னுடைய தம்பி பூபத்தை பாண்டியர் பெயர் உரைத்தால் இந்த பூமியில் ரத்தமும் பூமியை மறுத்தால் அகமன் கொட்டையர் கோட்டன் வச்சத்தில் பெற்ற பகதூர் பாதமில்லை தேவன் பெயர் உரைத்தால் பயத்தால் 10 மாசம் கர்ப்பமே கலங்கி விடும் மகராஜா.
கற்பமும் கல்லங்கி விடும் அடி அண்ணே நான் தாங்கனே ஆன்ம கொண்டு போனே கேளு மடையனே கேளு ஏண்டா மானங்கட்ட மக்குவாயா சும்மா போக்கட்ட பக்குவாயா கேளுடா கேளு வாடா கேளு கேளுடா யார்ட்ட வந்து கேக்குற கேளுடா யார என்னங்க யார அங்க வெள்ளக்கரை பையலுங்க வெள்ளக்கரன இல்ல கேக்குற நம்மள என்னடா கேக்குற யார்ட்ட வந்து கேக்குற அதானே ஓ அங்க மகராஜா எப்படி இருக்கிறது அங்க மகராஜா இல்ல கொளிஞ்சிப்பட்டி போற மாதிரி இருக்கா இல்ல எப்படி பஸ் பிள்ளைங்க பஸ் இல்லையா காலையில போக முடியும் தெரியுங்க இந்த எங்க அலங்காநல்லூர்காரங்க வந்திருக்காங்க அவங்களோட நான் போயிடுறேன் ஓஹோ தெரியுங்க ஆமா ராஜா அதுதான் அன்றுமில்ல இன்றுமில்ல இனிமே நடக்க போகுது மகராஜா எப்போதும் நடக்க போதும் உண்மைங்க. ஆனால் இந்த உடம்பில் ரத்தம் இருக்கும் வரை உலக மக்களுக்கு என்ன பண்ணுகிறோம் போராடும் மகராஜா நாட்டுக்காக போராடும் மகராஜா உலக மக்களுக்காக போராடும். எப்போதும் வருவோம் போராடு. என்றைக்கு வருவோம் ஞாபகம் இருக்கட்டும் வரட்டு மகராஜா இன்னைக்கு எங்க உயிரா போலாம் சரி ஆ, சரி. எங்க உயிர் போலாம் சரி ஓ. இல்ல எங்க ரெண்டு வாட்டு மயிர் போலாம் சரி நிறுத்துங்கள் வார்த்தை. உயிரா மயிரா நினைக்கிறோம் அதுல என்ன பலம் இருக்கிறது மகராஜா உலகத்துல மண்ணு திங்காது ஒண்ணு மயிர் ஒண்ணுதாங்க எப்படி இந்த மயிற்றுக்கு பல பேர்கள் உண்டு மகராஜா என்னையா பேரு பெண்கள் இதே முடி இது வரைக்கும் தொங்கிட்டு பேர் கூந்தல் கூந்தலு அது ஒரு மயிர் தாங்க மயிருதே அதே கூந்தல் அள்ளி சொல்லி கொண்டை போட்டால் கொண்ட வட்டா கொண்டை மயிறு அது ஒரு மயிர் மயிருதே எங்க பங்காளியில நிங்கிட்டு 4 மணி கிட்ட 4 மணி பங்கு பங்கு அது ஒரு மயிர் மயிருதே இது புருவ மயிர் இது பிருவ மயிறு இது விழி மயிர் இது விதி மயிறு இது மீச மயிர் இது மீச மயிறு இது தாடி மயிர் இது தாடி மயிறு இது நெஞ்சு மயிர் இது நெஞ்சு மயிறு அந்த வெள்ளைக்காரங்க அந்த மசத்துக்கு சமமுங்க அவளே இருந்த போதில் முத்தாப்பர் ஐயாக்கரே ஆகிய கபல 100 வைவாரம் 64 படை வீரர்கள் இந்த 10 பிள்ளைமகங்காவில் இருக்க பட்டிக்காத படத்திற்கான நிலைமைக்கு சொல்லி அனுப்பி வைத்தோமே உண்மை. நெல் வாங்கி வந்து விட்டீர்களா நடந்த அப்புறம் தான் விவரமாக சொல்லுகளை பார்க்கலாம் மகராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் தெரிவித்த வண்ணம் போட போட சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் ஓயாம கை இந்த பொடி நாய் உனக்குலாம் என்னடா தெரியும் சரி நான் பொடி நாய் நீ ராஜவர்த்தி நாய் தான்டா சொல்றா பேசாம நில்றானே அப்புறம் நான் சொல்லுவேன் அப்புறம் நாங்கெல்லாம் நெல் வாங்க வரவே இல்லையா ஏன் நாங்கள் வந்து பாத்துக்கிறேன் நீ என்னடா என் கூட போட்டி போட்டுக்கிற நீ என்னடா என்னோடய ரொம்ப விரும்புகிற ஏய் முத்துவேலு ஏய் ஏய் இங்க வர்றா சுட்டுக்குடி அடிச்ச மாதிரி அடிக்க முடியும் ஆமா இவர் அடிச்சதெல்லாம் 10 பேர் பெரிய ஆஸ்பத்திரியில கிடக்காங்க என்ன நானும் வந்ததுக்கு என்ன ஓம் பெரியமா பேசிக்கிட்டே இருக்க ஓ பெருமா நீ ஏய் எங்களுக்கு தெரியாதா அப்புறம் எனக்கு தெரியாதா ஏய் நான் மூத்த நாக்கிறா நான் இளைய நாய்க்கிறா ஏய் 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 என்னடா என்ன சொல்ற என்னடா சொல்ற ஏண்டா நின்னுக்கிட்டே நின்னுக்கிட்டு மூட்டி விடுறியா ஏண்டி ஓ இது பிறந்து விடுறீங்க அப்புறம் எங்க போய்கிட்டு இருக்கேன் ஏண்டி ஓ இது என்ன சொல்ற என்னடா டேய் ஏய் என்ன என்னங்க அப்புறம் அவன் பூரா சொல்றான் என்ன நடக்குது இப்ப நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட மகாராஜா சொல்ல விட மாட்டேன் மகாராஜா பஸ்ஸில் கூட போனீங்களா அதைத்தான் மகாராஜா சொல்ல போனீங்களா போகலையா மகாராஜா போன இடத்தில் தாங்கள் தெரிவித்த வண்ணம் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க போன மகாராஜா என்ன போய் நீயே சொல்ற போட சொல்ல விட மாட்டேன் போட ஓர மாட்டற மகாராஜா நெல் வாங்க போனவர் தானங்க ஆமா. நான் சொல்றேனுங்க நன்றாக அப்படியே சொல்லுவேன் சீக்கிரமாக ஏய், பயம் இல்லாம செப்புனா இருக்கேன் சரி நீ மட்டும் பேசாம நெல் சரி 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 மகாராஜா எதுக்குமே பயப்படக்கூடாது நான் இருக்கேன் பிரபு ஏன் பயப்படுற தைரியம் வேணும் செப்பு 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 மகா- எதுக்கு பயப்படாத நீ ஏன்டா பயப்படுற தைரியம் வேணும்டா செப்புடா நம்ம மகாராஜா இது என்ன மயத்துக்கு நீயே சொல்லி தொலை போ மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் அதே தாண்டாய் அதே தான் என்னங்க இங்கேயே பிடிக்கிறேன் பாருங்க வாத்து முட்டை கலவன்ற மாதிரி தெரியுங்க சீக்கிரமாக தாங்கள் தெரிவித்த வண்ணம் எல்லோரும் நெல் வாங்க போன மகாராஜா போன இடத்தில் அங்க முதல் கோட்டை வாசியில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க சரி 2ஆம் கோட்டை வாசியில் கல்விக்கு சமமான கற்பனை கற்பனை 3ஆம் கோட்டை வாசியில் படைக்கு தலைமையான பாண்டிய பாண்டிய தவிர தவிர. போய் வெட்டிக்கு நெல் கேட்ட கேட்ட இடத்தில் நெல்லின் மகாராஜா கேட்டோம் நெல் கேட்டதற்கு என்னென்னு கேட்டால் பட்டணத்துக்கு கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன் எங்களை பாத்துங்க எங்களை பாத்துங்க யாருடைய பல்லை யார் உடப்பம் என்று கேட்டார் வேளாண்டி வீரர் தாங்கள் ஏன் பொறுமை நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகாராஜா காரணம்? அப்பதாங்க தெரியுது ஒரே வேளாண்டி எங்கிட்ட போன ஐயாண்டி நாங்கள் யாரும் நினைச்சேன் கண்ணு முடிக்கிற ஜீவனா இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாதது தொண்டைக்கிற ஜீவனா இருந்தாலும் தோட்டத்து வாக்கு பொல்லாதது நாங்கள் ராஜகுல கம்பளம் ராஜாபுரம் கம்பளம் தெரிவித்தீர்கள் தெரிவித்தோம் மகாராஜா என்ன தெரிவித்தார்கள் கம்பளம் உங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்கிற சம்பளம் மாட கட்டப்படை நமக்கு சம்பளம் முத்தப்பட ஐயாக்கரே கேட்கிறாருங்க தாங்கள் ஏன் பொறுமை கேட்டாரு நாங்க பார்த்தோம் ஓ. எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கிற மாதிரி தெரியல வேலை
வேலைக்கு சமையல் வேளாண்டி அப்பத்தான் ஒரே ஓடுறேன். அவருடைய நிலைமை ரெண்டா படம் வச்சுங்க என்ன? மண்டலாங்க எங்க மன்னிக்கு மகாராஜா மூவரும் கொலை மகாராஜா வேகிச்சமான வேளாண்டி செத்து போனாங்க. கடிச்சமான கருப்படத்தவ உயிர் வாழ்க்கை. படைச்சமான பாண்டிய வீரன் இறந்து பட்டையில் போனாங்க. 136 பட்டை நெல்லும் கொள்ளை மகாராஜா இதற்கெல்லாம் காரணம் நம்ம தானாவளி பிள்ளைதானுங்க தாங்கள் யாவேர் போகும்போது என்ன தெரிவித்து அனுப்பின அண்ணன் பேர் பேரும் வட்டிக்கு நெல்கல்கள் கொடுத்தால் வாங்கி வரல இல்லையா திரும்பி வந்தால் திரும்பித்தே தவிர இப்படி கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறதா நியாயமா உங்களுக்கு? எங்களை மன்னிக்கும் மகாராஜா ஓஹோ தாங்கள் தெரிவித்தீர்களாம் நான் என்ன தெரிவித்தேன்? போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள் கேளுங்கள். கடனாக கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்களாம் நான் தெரிவித்திருப்பேன். நமது இளைய மகாராஜா தெரிவித்தார்களாம் ஏடி தம்பி போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள் கேளுங்கள். கடனாக கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதர் பிறகு தெரிவித்ததாக அப்படின்னு அரண்மனை மந்திரியாக மகாராஜா தெரிவித்தார். என் தம்பி ஒரு காலம் தெரிவித்திருக்க மாட்டார். இதற்கெல்லாம் நடக்க கிடைக்கும் அரண்மனை சென்று நான் அழைத்ததாக தம்பி ஓமத்திரை பாண்டி சீக்கிரம் அழைத்து பார்களை பற்றி யோசிக்கலாம். இதை அழைத்து வரோமுங்க. சென்று வருக வந்துடுறோமுங்க. போய் வருக. பாபடர் வருவாடியர் பாடலை பாடி தம்பி எதிர்பார்க்கிறேன். அகமுடியோர் வம்சம் அம்மா மருதிருவர் சிங்கம் அம்மா ஆறுமுக தம்மாடு பெற்ற அண்ணன் தம்பி இருவரம்மா சேதுவதில் நாட்டில் பிறந்தவர் சிவகங்கை சீமையை ஆண்டவர் சேதுவதில் நாட்டில் பிறந்தவர் நாட்டில் பிறந்தவர் வந்து முடிந்தவர் அவர் உள்ளமறிந்ததும் செய்வார் கூறுதங்கம் ஞானத்தங்கம் உள்ளமறிந்ததும் செய்வார் கூறுதங்கம் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ நரிக்குடி முக்குளம் மாநகர் நடுமுகல் மருது பாண்டியன் நரிக்குடி முக்குளம் மாநகர் நடுமுகல் மருது பாண்டியர் குடி முக்குளமா நல்லதொரு மருதேவர் புத்தமனைத்தவர் ஞானத்தங்கம் அவர் அவனியில் பெயர் பெற்றவர் கூறுதங்கம் ஞானத்தங்கம் அவனியில் பெயர் பெற்றவர் கூறுதங்கம் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ அருமுக தம்மரும் பெற்றவர் அன்பருக்கு நண்பருமானவர் ஆறுமுக தம்மரும் பெற்றவர் அன்பருக்கு நண்பருமானவர் அஞ்ஞான உள்ளமடைத்தவர் ஞானத்தங்கம் அவர் அவனியில் பெயர் பெற்றவர் கூறுதங்கம் ஞானத்தங்கம் அவனியில் பெயர் பெற்றவர் கூறுதங்கம் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ வெள்ளையனை தனையடித்தவர் கங்கை மூலி தன்னையும் வென்றவர் வெள்ளையனை தனையடித்தவர் கங்கை மூலி தன்னையும் வென்றவர் வெள்ளையனை தனையடித்தவர் கங்கை மூலி போலவே வாழ்ந்தவர் கண்டவரன் மருது பாண்டிய ஞானத்தங்கம் அஞ்சாத கண்டவரன் மருது பாண்டிய ஞானத்தங்கம் ஆவார் வீரன் மருது பாண்டியன் நன்றி சொல்லுதங்கம் ஞானத்தங்கம் வீரன் மருது பாண்டியன் நன்றி சொல்லுதங்கம் தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ கண்ணத்தால் கோயில் விருப்பணி காளையார் கோவிலை கட்டினார் கண்ணத்தால் கோயில் விருப்பணி காளையார் கோவிலை கட்டினார் காளையார் கோயிலை கட்டியவர் கதைகள் முட்டிய ஞானத்தங்கம் அவர் வெள்ளீட்டர் ஒட்டிய கண்டவர் கூறுதங்கம் ஞானத்தங்கம் வெள்ளீட்டர் ஒட்டிய கண்டவர் கூறுதங்கம் சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சிங்கமாக வாழ்ந்து மடிந்தவர் சேதுபதி நாட்டில் பிறந்தவர் சிங்கமாக வாழ்ந்து மடிந்தவர் உத்தமர உடையார் ஞானத்தங்கம்
எதிர்பார்த்து நான் மட்டும் யோசிக்கின்றேன். வாங்கி பாடுனாரு யானா அங்கையர் கல்லிய உமையவல்லை 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 மாமதுரை ராணியே மங்கள கல்யாணியே மாமதுரை ராணியே மாமதுரை ராணியே மங்கள கல்யாணியே மாதவர் சோதரிய மனவன் தருவாயே அங்கையர் கல்லிய உமையவல்லை 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 ஆதாரோணியே தாயே சக்கமா ஒன்பது சம்பளமா 18 தொட்டாம் தொட்டால் காக்க வந்த துறைமுறை சக்கரை வீரவல்லு உன் சகன் ஊமத்ராவணி அவன் வணங்கிவிட்டு யுற்றுவன் கலப்பினை துறையின் தாயே வருகிறேன் தாயே வருகிறேன். இவரங்க மேடையிலே ஊமத்துறையாக கதாபாத்திரம் ஏற்று நடிக்கும் முச்சிகுளத்தைச் சேர்ந்த பி தங்கம் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கோவில் குடிமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அழகான மேடை தோற்றம், துடிப்பு மிக்க தோற்றம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளருக்கும்
சுத்து வட்டார நாடகக்கலை அரசியல் பெருமக்களுக்கும் என்னோட சார்பாகவும் என் கலைக்குழும சார்பாகவும் நன்றி இந்த வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் பாஸ்துக்குரிய அண்ணன் அழகராஜா அவர்களுக்கும் என்னோட சார்பாகவும் என் கலைக்குழும சார்பாகவும் மனமான்ற நன்றி இந்த வணக்கம். Father, Kete jayu madinare
பொக்கிஷம். பொறுமையிலே பொக்கிஷம். ஆனால் இளைய மகாராஜா அப்படி அல்ல. அப்படி அல்ல. வாயால பேச மாட்டாங்க. வீர வாளால தான் பேசுவாங்க. ஈ ஒட்டினாலும் இருதுண்டமா வெட்டக்கூடிய குணம் படைச்சவர். இன்னைக்கு நம்ம 2 வாட்டி 7 துண்டமா வெட்ட போறாங்க. ஒரே நிறுத்துற. ஏமிரா என் வளத்துக்கு என்னைய கூட 7 துண்டமா வெட்டி போடலாம். உண்மைதான். உன்னையில எங்கிட்ட 7 துண்டமா வெட்ட முடியும்? சாம்பார்ல பச்சை மிளகாய் நடுவுல 2 கீறி போடுவாங்கடா. சரி. அதே மாதிரிதான் ஏன் நிலைமை. விடுறா, கீரிக்கு போட்டான்னா பாம்புக்கு போட்டான்னு. அதுக்காண்டி நீ பச்சை மிளகாய் மதமா இருந்துடாத. சரி. வாயில வச்சு பாரு, சுரு சுருன்னு ஏறும். இந்த வசனம் சொல்லவே இல்லையே. இந்த வக்கீல் படிக்கிறது பத்தி உடம்புலாம் ஆமா. அதை என்ன கதை நடக்கணும்ல, அதை கதையை சொல்லிக்க தெரிய முடியாது. ஊமத்திர பாண்டியருக்கு கம்பளே மகாராஜா வருக வருக வருக. வந்தோம் வந்தோம் அரை தந்தோம் மகாராஜா. நலமாக இருக்கில்ல? சக்கரை வரலாறும் காளியம்மன் வரலாறும் சந்தோஷமா இருக்கின்றோம் மகாராஜா. மாமனார்களே, மருமகனே, நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்காங்களா? அனைவரும் நல்ல சுகத்தோடு இருக்காங்க மகாராஜா. தாங்கள் என்ன மாறி இருக்கிறேன்? கோயில் வரிவசல் பண்ணிக்கிறோம். அப்படி எப்படி கோயில் இல்லை? செக்கமாலயத்தில் அம்மா சக்கமாலயத்தில். அம்மா சக்கமாலயத்தில் வரிவசல் பண்ணி இருக்குங்க. ஓ, வரி வசூல் பண்றீங்க. அதனால அழைச்சலுங்க, ஒரே அழைச்சலுங்க. மாமனார்களே, மருமகனே, ஒரே அச்சாருனா? ஆமாங்க, அழைச்சல். ஆ. அதனால முக வாட்டமுங்க. மாமனார்களே, மருமகனே, வரும் பகைவர் படை கண்டு கண்டு மரத்தட்டு களத்தில் இருக்கும் ஆமாங்க வீர தமிழ்நாட்டு பெண்களை பெண்களே கொண்டு போராடி உயிர்த்தி நீரை அழகாக உள்ளமே உள்ளமே செயல் அஞ்ச வேண்டுமா? தயங்க வேண்டுமா? பின்வாங்க வேண்டுமா? பிறமுறை காட்ட வேண்டும். அதுதான் அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை மகாராஜா. மாமனார்களே, மருமகனே, காராதி சிங்கம் கட்டெரும்பு கடி விடுவதா? ஒரு கவனம் இது. தாங்கள் இருக்கும்போது எதுக்கு அஞ்ச வேண்டும்? வாரியாதி கட்டவன் சதுரத்தை வரிவரியா பிறந்துடுவான் மகாராஜா. அப்படி கட்டா அவன் வாயில அப்பட்டு நிறுத்தி மகாராஜா. அப்பதான் மூண்டுவேன். ஆமாங்க, என்ன வாய் பேச முடியாதுல்ல. தூக்கி போட்டு ஊம குத்தா குத்தலாம். அவ்வளோ அப்பதான் ஊமா குத்தா குத்தலாம். மாமனார்களே, மருமகனே, அவனுக்கு அப்பா இருந்து வந்தவன் அழைக்க நினைக்கிறான். ஏழுங்க சிங்கத்தை சிரிக்க வந்து சிறுநீர் கூட்டமே சிக்காஞ்சுமா பிரபல ஹட்டுமா. அதுதான் ஒரு கால் நடக்கிற மகாராஜா. வரியாண்டி கட்ட அவங்களுக்கு 2 வரி தாங்க கொடுத்தாங்க. என்ன வரி? அவங்க கொடுத்த வரி தாங்க. ஒன்னு சன வரி, இன்னொன்னு புப்பர வரிங்க. அதுக்கு மீறி கேட்டா அவன் 10 மாசம் கழிச்சு டெலிவரி பண்ணிடுவான். என்னையா வெள்ளையான வெளியாருந்து கையாடி படிச்சு கிளம்பிடுவான். மாமனார்களே, மருமகனே, தங்க சிறு வயசுல என்னை எப்படி வளர்த்தீர்கள்? ஆமாங்க, யானை ஏட்டம், குதிரை ஏட்டம், கத்தி சட்டை, கம்பு சட்டை உண்மைங்க. தங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தவர். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நாங்க தாங்க மகாராஜா. தங்கள் எடுத்து கூறுங்க நாட்டு மக்களுக்கு. அது வேண்டாம் மகாராஜா. சரி இருக்கட்டும். மகாராஜா. காலாம காரியக்கரு கண்டிப்பா மகாராஜா. நமது மனிதன் காயினாவுக்கு நெல் வாங்கி சென்றவா? உண்மை மகாராஜா. அது தெளிவாக குறுகள் பார்க்கலாம். மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரரும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை கொண்டு போன மகாராஜா. ஓஹோ. அங்கு முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்டி வீரர் காவலுங்க. 2ஆம் கோட்டை வாசலில் கரடிக்கு சமமான கருமத்தவர் காவலுங்க. ஓஹோ. 3ஆம் கோட்டை வாசலில் படைக்கு தலைமையான பாண்டியத்தவர் காவலுங்க. போய் வட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா. கொடுத்து மறுத்து விட்டார்கள், கொண்டுகிட்டு வந்துட்டோம். எப்படி எப்படியா கட்டிய? மட்டி கட்டியல, ஆனா பணத்தை கட்டியலையா? இப்படி இப்படி என்னையா எப்படி எப்படியா? எப்படி கேட்டாங்க? இப்படி இப்படி கேட்டா எப்படி போய் வட்டிக்கு நான் வேண்டி கேட்டேன். மகாராஜா, வட்டிக்காக துட்டுக்கா நெல்லண்டி கட்டமுங்க. ஓஹோ. வேளாண்டி வீரர் அப்பத்தான் சொன்னார், என்ன குடிபோதையெல்லாம் விட்டுப்புட்டு என்னடா வந்ததுன்னார். தாங்கள் என்ன தெரிவித்தேன்? அப்பத்தான் வட்டிக்கா துட்டுக்கா நெல்லண்டி கட்டம்ல. அப்பத்தான் அவர் சொல்ற, பட்டல் எடுக்கும் கல் எடுத்து உங்களுக்கு பல்ல உடை. எங்களை பாத்தீங்க வேளாண்டி வீரர் கேக்குறாருங்க. நம்மள பத்து கேக்குறாருங்க. பல்ல உடைப்பானு கேட்டானா? எங்களை பாத்து கேக்குறாருங்க. என்னது? நாங்க ராஜகுல கம்பளம் தெரிவித்தோம் மகாராஜா. தாங்க தெரிவித்தீங்களா? ஆமாங்க. பிறகு கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்றாரு. சம்பளம் இல்ல. சம்பளம் இல்லைன்றாரு. அவன் அவங்க என்னடா? ஏழு மகாராஜா. தாங்க வாங்கி விட்டீங்களா? தகாத வார்த்தையால் வேளாண்டி பேசுறாருங்க. நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகாராஜா, கேக்குற மாதிரி இல்லங்க. வேளாண்டி அடிச்சா வேளாண்டி செத்து போனாருங்க. வேளாண்டி செத்து போனாருங்க. இறந்து போனாருங்க. செத்துன வீரருக்கு மண்ட உடப்பு. பாண்டிய தவறுக்கு அவரு கொலை மகாராஜா. 136 படி நெருக்கம் கொள்ளை மகாராஜா. மாமனாரே, மகாராஜா என்ன தெரிவிச்சு? மகாராஜா வெக்சப்பன வேளாண்டி இறந்து போனாருங்க. கர்ண கற்பனை தேவர் மண்டை உடம்புங்க. படைக்கஜா பாண்டிய தேவர் உயிர் போயிடுச்சுங்க. 3 பேர் கொலை. கொலை பட்டனல் கொள்ளை. இது காரணம் யாரியா? நமது தானாவளி பிள்ளை
நம்ம தீவானா ஆமாங்க இல்ல அரச கூட என் பெரிய கருப்பையாதான் மாமனார் வழி முதலராஜா கொல்ல அடிக்கிறது திட்டுங்களா கொலை பண்ணத்தான் திட்டுக்கலாம் என் மாமன் குழும செட்டி கருப்பியாத டேய், இது என்னத்துக்கு மகாராஜா மாமனார் வழி மகாராஜா ஏற்கனவே அவனுக்கு பகை உருவாக்கிறது ஆமா மகாராஜா மீண்டும் பகை உருவாக்கி வேண்டும் இல்லை எங்களை மன்னிக்கும் மகாராஜா அண்ணாவை தெரிவித்தில்ல தெரியப்படுத்த மகாராஜா தாங்கள் வரவை எதிர்பார்த்தோடும் இருக்கிறாங்க மகாராஜா அப்படி ஆளுங்கள் அண்ணாவை சந்தித்து மற்றதை யோசிப்போம் இதை அழைத்து அப்படி வாருங்க. ஐயா மாமனார் மருதாணி பாடலை பாடிவிட்டு என் அண்ணாவை சந்திக்கிறேன். பார்க்க பார்க்க பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், வீரத்திலே பேரு வரும், அகமுடிய படை வரும், மருது பாண்டிய பக்தர் வரும். பார்க்க பார்க்க பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், வீரத்திலே பேரு வரும், மருது பாண்டி படை வரும், அகமுடிய பக்தர் வரும். அஞ்சாத சிங்கமயம் அவதரித்த தங்கமையா, அஞ்சாத சிங்கமையா அகமுடைய வம்சமையா, அஞ்சாத சிங்கமையா அவதரித்த பசுமனையா, காளையாறு கோவிலையா கட்டி வச்ச மண்ணையா, மருதி காளையாறு கோவிலையும் கட்டி வைத்த மன்னரையா. பாட்ட பாட்ட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், வீரத்திலே பேரு வரும், மருது பாண்டி படை வரும், அகமுடியா பக்தர் வரும். வேலினாச்சி வம்சமயம் வணங்கி வரும் தெய்வம் ஐயா, வேலினாச்சி வம்சமயா வணங்கி வரும் சிங்கமையா, வேலினாச்சி வம்சமயா அவரு வணங்கி வரும் தெய்வமையா, சிவகங்கை சீமையா வாழ்ந்து வரும் தங்கமையா, மனது சிவகங்கை சீமையா ஆண்டு வந்த சிங்கமையா. பாட்டு 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 வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், வீரத்தில பேரு வரும், மருது பாண்டி பக்தர் வரும், அகமுடிய படை வரும். முக்குலத்தி சிங்கமையா மருது பாண்டி தங்கமையா, முக்குலத்தி சிங்கமையா மருது மருது பாண்டி தங்கமையா, எக்குலமும் போட்டியிட எக்குலமும் போட்டியிட முக்குலத்தி சிங்கமையா, மருது எக்குலமும் போட்டியிட முக்குலத்தி சிங்கமையா. பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள வீர வரும், வீரத்தில பேரு வரும், மருது பாண்டி படை வரும், அகமுடிய பக்தர் வரும். அண்ணன் தம்பி சிங்கம்மா அவதரித்த தங்கம்மா, அண்ணன் தம்பி இருவருமா அகமுடைய வம்சமம்மா, அண்ணன் தம்பி சிங்கம்மா வந்தமுலா வம்சமம்மா, சிவகங்க சீயமா வாழ்ந்து வந்த தங்கம்மா, அவ சிவகங்க சீயமா வாழ்ந்து வந்த தங்கம்மா. பாட பாட பாட்டு வரும், பாட்டுக்குள்ள ராக வரும், ராகத்தில பேரு வரும், அகமுடியா பட்டர் வரும், மருது வாண்டி படை வரும். அப்படியே நான் சந்தித்து மற்றதை கன்னி தமிழ் நாடு கண்ட
முக்குலத்து சிங்கம் காளையார் கோவிலையும் கட்டி வைத்த தங்கம் சின்னம் சிறு வயதினிலும் சீறி பாய்ந்த சிங்கம் சிவகங்கை ஆண்ட அந்த மறுதிருவல் தங்கம் கன்னித்தமிழ் நாடு கண்ட தமிழ்நாடு கண்ட முக்குளத்து சிங்கம் ஆலையார் கோவிலையும் கட்டி வைத்த தங்கம் சின்னம் சிறு வயதினிலும் சிறி பாய்ந்த சிங்கம் சின்னம் சிறு வயதினிலும் சிறி பாய்ந்த சிங்கம் சிவகங்கையான எங்கள் சிவகங்கையான எங்கள் மறுதிருவல் தங்கம் கன்னித்தமிழ்நாடு கண்ட முக்குளத்து சிங்கம் ஆலையார் கோவிலையும் கட்டி வைத்த தங்கம்
நம்பி அண்ணா எதிர்பார்த்திருக்கிறேன் உங்கள் நம்பி பெருகுமடா தம்பி மங்காத செல்வங்கள் பெருகுமடா உங்கள் பாதை உங்கள் பாதம் அண்ணா அழகு பாதபணித்தேனே என் பிறவி படியேனே அழகு பாதபணித்தேனே என் பிறவி பாதாரவிந்தாமலை போட்டு செய்தேன் அண்ணா பாதாரவிந்தாமலை போட்டு செய்தேன் அண்ணா ஆமண்ணா ஆமண்ணா பாண்டியன் தேடா இரவியமே தென்னாட்டு சிங்கமே என்கிறாதி தம்பி தென்னாட்டு சிங்கமே என்கிறாதி கூட பிறந்திட்டு என்கிறவே அண்ணா கூட பிறந்திட்டு என் பிறவி பாண்டியனே அண்ணா கூட பிறந்திட்டு என் பிறவி அண்ணா கூட்டுப்பால் உண்டாமனா ரெண்டு பேரும் அண்ணா கூட்டுப்பால் உண்டாமனா ரெண்டு பேரும் அண்ணா என்னை ஆத்த காரணம் தெரிவிக்கணும் தம்பி உபத்திரப்பாண்டி அண்ணா நலமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்கண்ணா நாங்கள் அழைத்த காரணம் இதோ திரும்பிக்கிட்டு தெரிவிக்கண்ணா ஆகிய கம்பளன் ஒரு பரிவாரம் 64 பட வீரர்களும் நமது பிள்ளைமகன்காரருக்கு வட்டிக்காவது படத்திற்கான நன்மைக்கு சொல்லி அழைப்பி வைத்தோம் அல்லவா ஆமண்ணா அவர்கள் அந்த கம்பளம் அவரை கொன்று 136 பட்ட நல்லெல்லாம் அள்ளி வந்து விட்டார்களே இதற்கெல்லாம் காரணம் என்று கேட்டால் என் உடல் மேல் தம்பி மேல் பரிசு வந்திருக்கின்றார்கள் அண்ணா தம்பி சில சுருக்கம் ஆதாரம் அண்ணா தாங்கள் கட்டளை மீறி என்றைக்கு அப்படி நடந்துருப்பானா இது ஏதோ ஒரு சூழ்ச்சியாக இருக்குது அண்ணா தம்பி உமத்ரா பாட்டியா அண்ணா அண்ணவர் சொன்ன வார்த்தை நான் ஒரு காலம் நம்பவில்லை அப்படியானால் இதற்கு காரணம் யாராக இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள் அன்று ஒரு நாள் ராமநாத கலவரத்தை மனதில் வெஞ்சமாக நினைத்து விட்டு நம்ம வீரர்களை ஏய்விட்டு வெடி பார்த்தார்கள் திவான் அவர்கள் அப்படித்தான் இருக்க முடியும் தம்பி உண்மையிலே நம்மளை அறியாது அண்ணவரை ராமநாதத்தில் விட்டு வந்ததை மலை எண்ணிக்கொண்டு இப்படிப்பட்ட நய பஞ்சகத்தை செய்து அல்லாமல்
தங்கள் மேல் பரிசுபத்து வந்திருக்கிறார், அப்படித்தானே? ஆமண்ணா. அப்படியான மந்திரி எதிர்பார்த்து மட்டும் யோசிக்கலாம். அப்படி ஆகட்டும். அப்படியானால் ஐயப்பனை வணங்கி விட்டு வந்து பார்ப்போம். இருமுடிதாங்கி ஒரு மலராகி இருவனதீர்க்கும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தெய்வம் சாமிக்கு ஐயப்பன்மார்கள் கூடி கொண்டு ஐயன் நாடி சென்றிடுவார். சபரிமலைக்கு சென்றுருவாம். சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே. கார்த்திகை மாசம் மாழையணிந்து நேர்த்தியாகவே விரதங்கிருந்து கார்த்திகை மாதம் மாலையணிந்து நெத்தியாகவே விரதமிருந்து பார்த்த தாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதில் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்து இருமுடி கடந்து எருமேறு வந்து ஒரு மனதாகி பேசினோம். இருமொழி எடுத்து ஒரு மனநல்லி எலிமலை என்று பேட்ட துள்ளி அருமை நண்பரா பாபரை தொழுது ஐயன் நல்மலை ஏறிடுவார். சாமியே ஐயப்பா சாமியே. அழுதையின் ஏற்றம் ஏறும் போது அரிகரன் மகனை துதித்து சொன்னார். அழுதம் எட்டும் ஏறும் போது அழுதல் மணி தூக்கி செய்தார். வழிகாட்டிடவே வந்திடுவார். மண்புள்ளி ஏறி சென்றிடுவார். அயமம்புலி ஏறி செல்லுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலே துணை வருவார். கரிமலை இறக்க வந்தவுடனே கருணதி தம்மை அடைந்திடுவார். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. கங்கை நதி போல் உண்ணி நதியாம் பம்பையில் நீராடி கங்கை நதியே புண்ணிய நதியாய் பம்பையில் நீராடி சங்கர் மகனை கும்பிடுவாரை தஞ்சலம் நின்று ஏறிடுவார். சங்கரமயனே கும்பிடுவாமல சங்கரம் என்றும் ஏறிடுவாம். தஞ்சலம் நின்று ஏறிடுவார். சஞ்சலம் என்று ஏறிடுவான். நீதிமனை ஏற்றும் சிவபாலன் வணங்கிடுவான். காலமெல்லாம் நமக்கு காவலனாயிருவான். வேக வளர்ந்தார் பாத வளர்ந்தான் பாக வளர்ந்தார் பேர வளர்ந்தான் வேக வளர்ந்தார் என்றார் அவரும் தேகத்து தள்ளிடுவார். பாத வளர்ந்தான் என்றால் நல்ல பாதையை காத்திடுவான். நல்ல பாதையை தந்திடுவான். சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே சபரி பீடமே வாழ்ந்திடுவார். சபரி அம்மை சரங்குத்தியானின் கன்னிமார்களும் சரத்தினை போற்றி வணங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவான். என்னும் அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவான். கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தை சுவாமியே ஐயப்பா சுவாமி
ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காடுக்கு நதி சாமியே ஐயப்போ ஐயப்பா சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா. அப்படியானால் மந்திரி எதிர்பார்க்கப்பட்ட யோசிக்க அப்படி ஆகட்டும். சொல்லியாச்சு குழாய் எல்லாமே அரசோளத்து பக்கம் திருப்ப சொல்லியாச்சு. வள்ளுவன் குரலாலே அலைந்திறங்கமிழ்நாடு. ஹலோ வள்ளுவன் குரலாலே வளர்ந்திட்ட தமிழ்நாடு வளமை தரும் வேந்தல் வாழ்ந்திட்ட தமிழ்நாடு கன்னி தெய்வம் எங்கள் ஒரு தாய்நாடு தாய்நாடு தனித்தமிழ் என்றதொரு தாய்நாடு தாய்நாடு. ஆ, ஆ, குரலில் மனம் நாடும் குயிலில் மிசை பாடும் கோலமா மயில்கள் ஆடும் உரையோடு வள்ளுவன் என்னும் மன சோலையிலே வள்ளுவர் என்னும் மலர் சோலையிலே வள்ளுவன் என்னும் மன சோலையிலே சோலையிலே ஆ, சுவைதனை உண்டு சுருதி பாடும் பண்ணு சுவைதனை உண்டு சுருதி பாடும் பண்ணு கோவிதைகள் கண்டு ஆடும் மகிழ்கள் உண்டு தேனருவி சுழந்து போடும் உயர்வு கண்டு செப்பிடும் மதிலே பொற்பட்ட தனம் உழன்று இனி தமிழில் இசைத்த குரல் இனி தமிழில் இசைத்த குரல் உதைத்தேதுதல் இனி தமிழில் இசைத்த குரல் உரைத்தேடுத வள்ளுவன் என்னும் மன சோலையிலே சோலையிலே குடியிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் என்னுடைய கரத்தாலும் சிரத்தாலும் என்ன வேஷம் சொல்றது பிள்ளை மகனாக வேஷம் தான் நடிக்கின்றேன். எவ்விதை குற்றம் இருந்தாலும் ஆமா ஆமா ஒரு வழி இல்லை. வணக்கம் மச்சான். இவரங்க மேடையிலே தானாதிபதி நடிக்கும் அரச உலகத்தைச் சேர்ந்த மாப்பிள்ளை கருப்பையா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் கோவில் குடிமக்கள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடையை பொன்னாடையாக போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நல்லா பொத்துங்க. விடைக்கால சக்கலாத்தி போராட்டத்துக்கு போடுறது மாதிரி இருக்கு. கருப்பையா அவர்களுக்கு அரசகுளம் திருவேட்டை ஐயனார் கோவில் பூசாரி
மணிகண்டன் சித்தப்பா அவர்கள் 501 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். எனக்கு தாய் பிறந்த ஊருன்னு சொல்லுவார்கள், ஐயா பிறந்த வீடு. இருந்தாலும் தாய் மாமன் மகன்கள் அவர்கள். இருந்தாலும் எனக்கு இந்த பொன்னாடையை போத்தி எனக்கு ஏன்னு கேட்டால் இந்த நாடக உலகத்தில் ரொம்ப பிரியமில்லாமல் இருந்தேன். சென்ட்ரல் மார்க்கெட்டில் காகரி வியாபாரம் எனக்கு மூட தூக்குற காலத்தில் என் மச்சன் திருச்செங்க சொல்வார், ஒரு நாடகம் தர்றேன் வாடா மாப்பிள்ளைன்றாரு. வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். ஏய் வாடாண்டாரு. அவர்கிட்ட காலகண்டை வீரபாக விசாமத்திரம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். சத்தியகீர்த்தி, ஆமாம் திருச்செங்க மாட்டேன், அப்படி படிச்சுக்கிட்டு இருக்க பொழுது வரதராசன் பெரியப்ப சத்தியகீர்த்தி எழுதி கொடுத்தாரு. யாரையும் விடலை, இதை இங்கே பகுத்து கஞ்சிக்கு பாடுபடணுமே அப்படின்னு சென்ட்ரல் மார்க்கெட்டில் போய் மூடையை தூக்கி கஞ்சியை குடித்து என்னத்தைய இந்த கலை உலகை என்னை விடலை. அவர்களாக இருந்தார்கள், இந்த கலை உலகை எனக்கு விடலை. இத்தனை மக்களை நான் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இருந்தது. ஆகையினால் வந்து கொண்டேன். எனக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் இந்த திருவெட்டை ஐயனாருடைய பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தை எனது மகன் அழகுராசா அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இருந்தாலும் எனது சித்தப்பார் மகன் பூசாரி, கோயில் பூசாரி அவர்கள் எனக்கு 501 ரூபாயை அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அவருக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்படியா? என்ன செய்யணும் இப்போ? என்ன செய்யணும்? தாளத்தை காணாமல் தேடுறேன். தேடுற மாதிரி முகாரி வைங்க, ஒரு மருதுபாட்டு ஏற்பாட்டை பண்ணிடுவோம். ஆமாம் முறையில். ஆமாம் பாலாவி சிவன் மகன நான் பணிந்தேன் ஐயனே, சேவித்து உன் பாதம் நான் பணிந்தேன். செல்வன் கணவதிய உங்கிருபை சேவித்து நான் பணிந்தேன். இந்த நேரம் உந்தன் பெயரை நான் சிரசில் வைத்தேன். ஐயனே உன்
ஏப்பா ஏதோ ஒரு முடிவோடு தான் வந்திருக்காப்ல. இல்ல இல்ல இன்னும் ஒரு 4-5 நாடகம் இருக்கு, அதை ஒப்பத்தி விட்டு போயிடலாம் பாக்குறீங்களா? இல்ல இல்ல இல்லைங்க, நான் உங்களுக்கு என்ன வேணும்? மருமை மருமையா ஒரு சீட்டு சோற துண்டு விட்டு ஆட சொன்ன என்ன குழுங்கு. தானாவதியாக நடிக்கும் மாப்பிள்ளை கருப்பையா அவர்களுக்கு புதுக்குளத்தைச் சேர்ந்த மெம்பர் பழனி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கின்றார். எதுக்கு திட்டத்தை செமிச்சா? ஆமா அவருக்கு நன்றி சொல்லி ஐயா வணக்கம். காசுக்காவது ஆடணும்ல. எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்த அன்னார் அவர்களுக்கு சோடா வாங்கி குடிச்சுக்கோங்க. மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அவருக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மூச்சு மூச்சு அப்ப அடிமாமே எப்படி கண்ணாடியா போட்டுங்க, அதான் நல்லா இருக்கு. இருக்குது வா வா கிசமுகனே வா வா கஜமுகனே அரவலிய வா வா கஜமுகனே வா வா கிசமுகனே கஜமுகனே வரமல கஜமுகனே வானோடு வரதந்தி முகத்தோட வா 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 கஜமுகனே அரவலிய வா வா கஜமுகனே பாபா கிசமுகனே மயில மண்ட கோதார வா வா கஜமுகனே மல்பை கஜமுகனே பாபா கிசமுகனே மயில மண்ட கோதார தாதாஜி நது வரும் தந்தி பாபா கிசம் இப்படி இருந்த நேரம் ஆயிருது. இதுல சில விஷயம் இருக்கிறது. என்ன ஒரு ஓட்டம் ஓடுவீங்க முருகப்பா லவக்கணே சுட்டோட சுட்டா அடிக்கணும். அப்படியா தன்ன நன்ன நன்ன தன்ன ஊடால ஊதி விடுறாள் காணா காணா ஓடி போயிட்டாப்ல. பங்குனி சித்திரை இருந்தா பரவாயில்ல. அப்படி இருக்கு இந்த காலத்தினாலே. என்ன மாமே மூசு மூசுன்னு இலை ஆமா என்ன? வயசு 35 ஆச்சுல. வயசு 35 ஆச்சுல. வயசு 35. ஆமா தேரே. இப்படிதான் கொள்ள பேர் ஏமா தெரியா? வயசு 35. ஆமா யாருங்க மச்சனைங்களுக்கு? எனது சொந்த ஊர் ஓட்டை பிடாரம். அரசோலாம் புழைக்க வந்து ஊர் நினைச்சீல. அதானே பொழைக்க போ பூரா பொய். பூரா போய் பூராமே போய். அதே அதே ஆமா வந்தது போய் போனது போய் இருந்தது போய். மனுஷன் இருக்கிறதே எனது என்னுடைய பிறப்பழப்பு சொன்னாத்தான் தெரியும். முக்கியம்ல. ஆமா. அவசானம் ஆகையினாலே எனது சொந்த ஊர் ஓட்டை பிடாரம். சரி நான் இதற்கு முன்னதாக வைக்கல் குமாரசாவாக வேலை பார்த்து வருகின்றேன். என்ன போய் குமாசாவலாம்? ஆமா சக்கரவன் கிருபையாலும் செந்தூர் முருகன் அருளாலும் நல்லாட்சி நடந்து வந்தது. அந்த சமயம் நாடு பிடிக்கும் நயவஞ்சகம் எண்ணம் கொண்ட சென்னை இறைத்தொன்பவன் எட்டையாவரம் எட்டப்பன் சொல் கேட்டு எங்களை பேட்டி என்பதாக அழைத்து சங்கிரேனார் கோவில், குற்றாலம், திருச்சுழி, கமுதி, காக்காத்தோப்பு போன்ற ஊர்களெல்லாம் மலையச் செய்து இறுதியில் ராமநாதபுரம் எழுகுல சிலையிலே அடைத்து விட்டார் அந்த சண்டான். இது அறிந்த வளநாட்டு சிங்கம் பகதூர் பால்வள்ளி அவர்கள் வந்து சிறையை உடைத்து கட்டபொம்மனார், ஊமத்துறை இருவரையும் மீட்டு சென்று விட்டார்கள். ஆனால் என்னையை சிறையிலேயே மறந்து வந்து விட்டார்கள். மறந்து வந்து விட்டதுமல்லாமல் அரிச்சந்திர நாடகத்தில் எங்கள் பகவான் சொல்லி கொடுத்துருக்கவரு என்ன மைத்திர சொன்னார். போன வாரம் எங்கே பிராதனூர் ஹரிச்சந்திரா நான் தான் போயிருந்தேன். ஆமா ஆமா அவர் சொன்னாங்க மேல வனாந்தரத்திலே லோகிதாசி இறந்து போறான். உண்மைதானே? ஆமா. அவனவே தோழமார்கள் என்ன சொல்றார்கள்? அதோ வாரான், இதோ வாரான், அதோ வருகிறான், இதோ வருகிறான் சொல்றாங்க இல்லையா? நான் இத்தத்தண்டி உருவான் என்னப்ப என்னை சொல்லலாமா?
மாமனா போயிட்டீங்க. அதைத்தான் சொல்லல, காக்கில் எலும்பு முக்காக்கில் கறி இருந்தே துரும்பா இழைச்சி போனேன். அதனையில இருந்து ஆமாம், இல்லை இல்லை, துரும்பா இழைச்சி போனேன். ஆகையினாலே என்னை மறந்து வந்து விட்டதும் அல்லாமல் நான் இறந்து போனாக நினைத்து என் வீட்டை சொல்லி எனக்கு உயிரிழங்கிற மாதிரி எடுத்து விட்டார்கள். நான் அந்த சண்டாளர் வெள்ளை இடத்திலே ஏமாற்றி தப்பி பிழைத்து வீடு வந்து சேர்ந்தேன். ஓஹோ, இந்த காரியம் நடந்திருக்கா, பரவாயில்லை. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஐயா ராமநாதபுரம் சண்டையிலே இறந்து வந்து விட்டதாக சொல்லிவிட்டார்களே. ஓஹோ, இவர்களுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் நினைத்து பாஞ்சாலங்குறிச்சி சென்று பாஞ்சாலங்குறிச்சி சென்று பெரியமராசா சின்னமராசா இருவர்களும் அங்கே காவல் இருந்தார்கள். பிள்ளை மகனே நன்றா இருக்கிறீர்களான்னு கேட்டார்கள். கேட்டவுடனே சக்கரதேவன் கிருபையாலும் செந்தூர் முருகனாலும் நன்றாக இருக்கிற தெரிவித்தேன். உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார்கள். கேட்டவுடனே எனக்கு சந்தோஷம் பிறக்கவில்லை. ராமநாதபுரத்திலே மறந்து வந்து விட்டதும் அல்லாமல் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்களே, அது போதும் நினைத்து என் மகனுக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்திலே ஒரு காதல் விழா நடத்த வேண்டும் என்றேன். ஓஹோ, ஆரக்குளம் யாழிக்குளம் கோரக்குளம் எல்லாம் வெள்ளத்தினால் புயலினால் பாதிக்கப்பட்டு இருந்த நெல்லும் புள்ளும் பார்வலை திருமணத்திற்கு செலவழித்த விடாக தெரிவித்தார்கள். இருக்கட்டும், இருந்தாலும் கட்டும் அப்படியே முடிச்சிடும். இருக்கட்டும். இதுல பாத்தியாரே பாத்தியாரே சொல்லுங்க. அந்த அழகமலை கண்ணனை ரெண்டு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷத்துல சித்திரை மாதம் பௌர்ணமியில் என்ன வரும், அந்த ஆற்றுல பௌர்ணமி வரும். அந்த அழகமலை கண்ணை அத்தனை பேத்துக்கும் படி இழக்கிற கண்ணை எப்படி வர்றாங்க தெரியுமா? சோழ மாமலைய அழகன் திருவாசகன் மதுரைக்கு வடக்க அழகுமலை அடிவாரத்தில் சிலை மிகுந்த ராமபிரான் சித்திரம் மாதம் சிங்கமுக தண்டிகையில் தானிருக்க வேகமுடன் நரசிங்கப்பட்டர் தான் அழைத்து எது சொல்வார்? தேன் சொரியும் தென்மதுரை வண்டியூர் கிராமத்தில் மிக நாச்சியாரிடத்தில் போக வேண்டும் என்றுமேதான் இன்றை போதித்தார் இந்த கண்ணாவுரான். பாகமுடன் அப்படியே யானை சேனை வரி பல்லாக்கு தண்டிகையில் கொட்டுடனே குலவைகளும் குறிமுக கோடாங்கி கோரிக்க பிரார்த்தனையும் அச்சே காலம் தான் நினைக்க ஆயரவர் திருக்கனுக்கு சாமி வரார் தண்டிகையில். நல்லா அடிக்குது. விவரங்க மேடையிலே தானாதியாக நடிக்கும் மாப்பிள்ளை கருப்பையா அவர்களுக்கு புதுக்குளத்தைச் சேர்ந்த எனது சித்தப்பா அழகர் சேர்வை அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். எனக்கு தாய் மாமன் மகன், எனக்கு மருமகன். அவர் எனக்கு இத்தனை வருடமாக நான் அவர் கோயிலுக்கு வந்து கொண்டேன். இந்த வருஷம் பார்க்க முடியலை. இருந்தாலும் எனக்கு இந்த 100 ரூபாயை 1 லட்சமாக நினைத்து அவர் குடும்பம் மீண்டும் மீண்டும் இந்த ஐயனார் கிருபையினால் அப்படி போகும்போது எங்கள் பேத்தியா சொல்லுவார்கள், இந்த கரையம்பள்ளி ஐயனார்னு சொல்லி அந்த பானையில் உழ வைக்கும் போது போடுவா சொல்லி போடு கொடுப்பாங்க.
ஒரு ஆளுக்கு சேர வேண்டிய சோறு 10 ஆளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எனக்கு அன்பளிப்பு கொடுத்த மருமகன் அழகுசாமிக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமாத நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். என் மாமாவா? மாமா அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். ஆமா அப்படியே மாவீரர் மருதிருவரையோ இந்த மானோ காத்த பெருந்தலைவரையோ பொன்னுத்தாயி பெற்றெடுத்த புத்திரரா மருதிருவரையா ஐயா கொள்ளத்தாய் பெற்றெடுத்த மன்னர் மருதிருவரையா ஐயா ஐயா மாமன்னர் மருதிருவ ஐயா 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 மாமன்னர் மருதிருவரையோ இந்த மானோ காத்த பெருந்தலைவர் ஐயா பொன்னுத்தாயி பெற்றெடுத்த புத்திரரா மருதிருவரையா நரிக்கொடி முக்குலமா நல்லதோர் காமத்திலே பிறந்திட்ட எங்கள் வீரரையா மாமன்ன இருவரையா ஐயா 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 மாவீரர் மருதிருவர் மானங்காத்த பெருந்தலைவர் மாவீரர் மருதிருவர் மானம் காத்த மனத்தவிலர் மாவீரர் மருதிருவர் மானங்காத்த பெருந்தலைவர் பொன்னுத்தாயை பெற்றெடுத்த புத்திரரா மருதிருவர் பொன்னுத்தாயை பெற்றெடுத்த புண்ணிய ராமருதிருவர் பொன்னுத்தாயை பெற்றெடுத்த புத்திரரா மருதிருவர் அவர் புகழை பாடு அங்க அணிதின மூணாடு ஐயா அவர் புகழை பாடு அங்க அணிதின மூணாடு
காளையார் கோவிலையே கட்டி வைத்த மாமன்னர்கள் காளையார் கோவிலையே கட்டி வைத்த மாமன்னர்கள் சிவலிங்கம் ஓரத்தில் தெய்வமாக வடிவெடுத்தார் அவர் புகழை பாடி எங்க அணிது நம்ம நாடு ஐயா அவர் புகழை பாடி எங்க அணிது நம்ம நாடு அவர் புகழை பாடு நீ அனுதினமும் கூடு அந்நியர் ஆதிக்கத்தை அறவொழிக்க அருமுடைய அந்நியர் ஆதிக்கத்தை அறவொழிக்க மருதிருவர் சிவலிங்கம் ஓரத்தில் தெய்வமாக வழிபடுத்தார் அவர் புகழை பாடி எங்க அணிது நம்ம நாடு ஐயா அவர் புகழை பாடி எங்க அணிது நம்ம நாடு சிவகங்கை சீமையில சீமராக வாழ்ந்த மன்னர் சிவகங்கை சீமையில செல்வமாக வாழ்ந்த மன்னர் ஆங்கிலேயர் அடக்குமுறை ஆட்சி செய்த மாமன்னர் அவர் புகழை பாடு அவரை தினம் நாடு சிவகங்கை சீமையில சேர்ந்த ஆண்டவர் சிவகங்கை சீமையில சேர்ந்த ஆண்டவர் சிவலிங்கம் ஒரு தெய்வமாக வடிவெடுத்த அவர் புகழை பாடி அணிது நம்ம நாடு அவர் புகழை பாடி அணிது நம்ம நாடு அவர் புகழை பாடி அணிது நம்ம நாடு ஒரே பாட்டு போட்டுருமா தானாதியாக நடிக்கும் கருப்பையா மாப்பிள்ளை அவர்களுக்கு புதுக்குளத்தைச் சேர்ந்த வேளமாலில் பணிபுரியும் கருப்புச்சாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். நன்றி சொல்லிடுங்க. ஆமா எனது மைத்துனர் சமந்தாரு மைத்துனர் கருப்புசாமி மச்சான் அவர்களுக்கு மனமான நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். ஒரு பாட்டோட அப்படியே கூப்பிட்டுருவா. ஆமா ஒரு பாட்டோட செந்தூர பொட்டுமே இட்டுக்க செந்தூர பொட்டுமே இட்டுக்க சீன பொட்டுமே நீ வச்சுக்க ராமாயி சன்னதிக்க போய் வருவோம் ராமாய் சன்னதிக்க போய் வருவோம் ராமாய் பன்னீருடன் அத்தரிஞ்சத்துக்க பன்னீருடன் அத்தரிஞ்சத்துக்க பாருதக பூ முடிஞ்சுக்க பன்னீருடன் அத்தரிஞ்சத்துக்க பாருதக பூ முடிஞ்சுக்க போவாடு தவணி கட்டடி ராக்காயி பார்க்க நல்ல நேரம் இதுபடி ராமாய் நம்ம பார்க்க நல்ல நேரம் இதுபடி ராமாயி அண்ணன் போல நடந்துக்க அண்ணன் போல நடந்துக்க ஆதாரமா கொண்டையும் கட்டிக்க கண்ணான கண்ணோ பாடி ராமாயி நம்ம ராமநாட்டி காரு வந்து நிற்கிறது வாரடி ராமாய் நம்ம ராமநாட்டி காரு வந்து நிற்கிறது வாரடி ராமாயி